வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், நாட்டை முன்னோக்கி செலுத்தும் ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆர்வத்தின் உணர்வை மக்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். இந்திய அரசால் நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் 14 வயதுக்கு மேற்பட்ட இளம் பெண்களுக்கு நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் இன்று ராஜஸ்தானின் அஜ்மீரில் தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு தடுப்பூசி போடும் திட்டத்தை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வருகிறார். நாளை புதுச்சேரியில் பல்வேறு உள்கட்டமைப்பு, நகர்ப்புற சேவைகள், தொழில்துறை, கல்வி, சுகாதாரம் மற்றும் நிலையான வளர்ச்சி வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைக்க உள்ளார். வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 2700 கோடி ரூபாயாகும். பின்னர் அன்றைய தினமே பிரதமர் மதுரை சென்று பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO ஒடிசா கடற்கரையில் உள்ள சந்திப்பூரில் ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு தொடர்ச்சியான 3 விமான சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியது. ஆப்கானிஸ்தானுடன் நேரடி போர் தொடங்கி இருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளதை அடுத்து இரு நாடுகளின் எல்லைப் பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க தூதரக ரீதியில் பேச்சுவார்த்தைகள் மூலம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அந்தோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். புனித ரமலான் மாதத்தில் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.